ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கீங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எந்த அளவுக்கு தின்னா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா திரட்டிக்கலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தின்னா திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாக வருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின்னா திரட்டிக்கோங்க. நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி பேட்சாக பிரித்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்ச மாவை ஒரு தோசைக்கல்லில் சேர்த்துட்டு அதை 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம திரட்டி வச்ச எல்லா மாவையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவை திரட்டின உடனே கட் பண்ணால் நம்மளுக்கு கட் பண்ண வராதுங்க. ஸோ அதனால நம்ம தோசை தவால கொஞ்சம் நேரம் சூடுபடுத்திட்டு அப்புறம் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுட்டெடுத்த சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்லையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது அது ரொம்பவே பர்ஃபெக்டாக எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை நம்ம பேட்சாக போட்டு பொரிச்செடுக்க போகிறோங்க. நம்ம கடாயில் சேர்த்த எல்லா மாவுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரிச்செடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே ஒரே நேரத்தில் போட்டு பொரிச்செடுத்தால் அதோட கிறிஸ்பினஸ் இருக்காதுங்க. ஸோ பேட்சாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் இதை கடாயிலேருந்து நம்ம தட்டில் மாற்றிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேட்சாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு இருக்குங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.